இயற்பியல் தேர்வுனால டென்ஷனா இருக்கீங்களா? இந்த கோளக லென்ஸ்கள், அதாவது ஸ்பெரிக்கல் லென்ஸ்கள் ஒரே குழப்பமா இருக்கா? கவலையப்படாதீங்க. இந்த விளக்கத்துல அந்த கஷ்டமான கணக்குகளை எல்லாம் எப்படி ஈஸியா மார்க் வாங்குறதா மாத்தலாம்னு நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க, நாம நேர விஷயத்துக்குள்ள போயிடலாம். இது முடியும் போது நீங்க ரொம்ப நம்பிக்கையோட தேர்வறைக்குள்ள போவீங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஓகே, எந்த ஒரு கணக்கையும் சால்வ் பண்ணணும்னா அதோட அடிப்படைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? முதல்ல இந்த கோளக லென்ஸுகளை புரிஞ்சுக்க தேவையான முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். எல்லாமே இந்த 2 லென்ஸுகள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒன்னு குவிலென்ஸ், அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ். இன்னொன்னு குழி லென்ஸ், அதாவது கான்கேவ் லென்ஸ். குவிலென்ஸ் என்ன பண்ணும்னா, ஒரு பூத கண்ணாடி மாதிரி அது மேல படுற ஒளிக்கதிர்களை எல்லாம் ஒன்னா ஒரு இடத்துல சேர்க்கும். ஆனா குழி லென்ஸ் இதுக்கு அப்படியே உல்டா, அது ஒளிக்கதிர்களை பரப்பி விடும், அதாவது விரிச்சு விடும். இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். இப்ப இந்த படத்தை பாருங்க, எவ்ளோ அழகா விளக்கியிருக்காங்க. குவிலென்ஸ் எப்படி எல்லா ஒளிக்கதிர்களையும் ஒரே புள்ளிக்கு கொண்டு வருதுன்னும், குழி லென்ஸ் எப்படி அதெல்லாம் வெளியில தள்ளி விடுதுன்னும் நீங்களே பார்க்கலாம். ரொம்ப தெளிவா புரியுது இல்லையா? அடுத்து நாம பார்க்க போறது முதன்மை அச்சு, அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ். இத நீங்க லென்ஸோட நடுவுல போற ஒரு நேஷனல் ஹைவே மாதிரி நினைச்சுக்கோங்க. நாம பண்ற எல்லா அளவுகளும் எல்லா கணக்குகளும் இந்த ஹைவேயை வச்சுதான். லென்ஸோட சென்டர்ல ஒரு மேஜிக் பாயிண்ட் இருக்கு. அதுக்கு பேரு தான் ஒளியியல் மையம், இல்லனா ஆப்டிக்கல் சென்டர். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எந்த ஒரு ஒளிக்கதிர் அது வழியா போனாலும் கொஞ்சம் கூட வளையாம அப்படியே நேரா போயிடும். ஒரு டீவியேஷன் கூட இருக்காது. அடுத்து வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. அதுதான் முதன்மை குவியம், பிரின்சிபல் ஃபோக்கஸ். நாம இத எஃப்னு சொல்லுவோம். அந்த ஹைவே மாதிரி இருக்கிற முதன்மை அச்சுக்கு இணையா வர எல்லா லைட் ரேஸும் லென்ஸ்ல பட்டதுக்கு அப்புறம் எங்க போய் சந்திக்குதோ, இல்ல எங்கிருந்து வர்ற மாதிரி தெரியுதோ, அந்த டார்கெட் பாயிண்ட் தான் இந்த எஃப். இங்க பாருங்க, இந்த படத்துல ஒரு குவி லென்ஸ்ல இணையா வர எல்லா கதிர்களும் கரெக்டா அந்த எஃப்ங்கிற ஒரே ஒரு புள்ளியில வந்து சேருது பாத்தீங்களா? இதுதான் முதன்மை குவியத்தோட வேலை. சரி, இப்போ நமக்கு அடிப்படைகள் எல்லாம் நல்லா தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன? நம்மளோட சூப்பர் பவரை யூஸ் பண்ண போறோம். அதாவது சில சிம்பிள் கோடுகளை வச்சு ஒரு பிம்பம் எங்க, எப்படி, எந்த சைஸ்ல உருவாகும்னு நாமளே வரைய போறோம். இந்த கதிர் வரைபடங்களை வரையறதுக்கு வெறும் 3 விதிகள் தான் இருக்கு. இந்த 3 விதிகளை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டா போதும். எந்த கேள்வியா இருந்தாலும் சரி, ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட திறவுகோல். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த 3 விதிகளும் குவி லென்ஸ்க்கும் சரி குழி லென்ஸ்க்கும் சரி ரெண்டுக்குமே பொருந்தும். ஆனா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம். குவி லென்ஸ்ல கதிர்கள் உண்மையாவே சந்திக்கும். ஆனா குழி லென்ஸ்ல ஒரு புள்ளியிலிருந்து விரிஞ்சு போற மாதிரி நமக்கு தோணும். இந்த வித்தியாசத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க எப்பவுமே 3 கோட்டையும் வரையணும்னு அவசியமே இல்ல. பொருளோட உச்சியிலிருந்து ஏதாவது 2 கதிர்களை வரைஞ்சாலே போதும். அந்த 2 கதிர்களும் எங்க சந்திக்குதோ அந்த புள்ளிதான் பிம்பத்தோட இடம், அளவு எல்லாத்தையும் நமக்கு கரெக்டா காட்டிடும். சரி, படம் வரையறது கான்செப்ட புரிஞ்சுக்க ரொம்ப நல்லது. ஆனா தேர்வுல நமக்கு டைமும் முக்கியம், துல்லியமும் முக்கியம் இல்லையா? அதுக்காக நம்மகிட்ட ஒரு சீக்ரெட் வெப்பன் இருக்கு. ஆனா வரையறதுக்கு நேரமாகும். சில சமயம் ரொம்ப கரெக்டான நம்பர் வேணும். அப்போ என்ன பண்றது? அதுக்கு தான் நம்மகிட்ட லென்ஸ் சூத்திரம் இருக்கு. இதுதான் அந்த சூத்திரம். 1/v minus 1/u is equal to 1/f. ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? இந்த ஒரு ஃபார்முலா 3 முக்கியமான விஷயங்களை ஒன்னா இணைக்குது. யூனா பொருளோட தூரம், வீனா பிம்பத்தோட தூரம், எஃப்னா குவிய நீளம். ஆனா இங்க ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. அதுதான் குறியீட்டு மரபு, அதாவது சைன் கன்வென்ஷன். இத மட்டும் நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னா பதில் கண்டிப்பா சரியா வரும். பிளஸ் எங்க போடணும், மைனஸ் எங்க போடணுங்கிறதுல தான் நிறைய மாணவர்கள் தப்பு பண்ணுவாங்க. சோ இதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஓகே, இப்போ நம்ம கிட்ட எல்லா டூல்ஸும் இருக்கு. இப்போ இது எல்லாம் வச்சு தேர்வுல கேக்குற மாதிரி கணக்குகளை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு குழி லென்ஸ் கணக்க பார்ப்போம். இது உங்க புக்ல இருக்கிற எடுத்துக்காட்டு 9.3 கணக்கு தான். எந்த கணக்கா இருந்தாலும் இந்த 4 ஸ்டெப் பிளானை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். 1, கொடுத்திருக்கிற டேட்டாவெல்லாம் எழுதுங்க. 2, அதுக்கு சைன் கன்வென்ஷனை கரெக்டா அப்ளை பண்ணுங்க. 3, ஃபார்முலாவுல போட்டு தெரியாத மதிப்பு கண்டுபிடிங்க. 4, கடைசியா வந்த ஆன்சருக்கு என்ன அர்த்தம்னு விளக்குங்க. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா தப்பே வராது. இந்த கணக்குல பாருங்க, இது ஒரு குழி லென்ஸ், அதனால எஃப்பும் வியும் மைனஸ்ல இருக்கு. இந்த மதிப்புகளை ஃபார்முலால போட்டு நாம யூவை கண்டுபிடிக்கிறோம்.
கடைசியா பாருங்க, ஒரு பெருக்கம் அதாவது மேக்னிஃபிகேஷன் பிளஸ்ல வந்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா பிம்பம் ஒரு மாய பிம்பம், அதுவும் நிமிர்ந்த பிம்பம்னு அர்த்தம். இப்போ ஒரு குவிலன்ஸ் கணக்கு, அதே 4 ஸ்டெப் பிளான் தான், ஆனா இங்க F வந்து பிளஸ்ல இருக்கும். ஏன்னா இது குவிலன்ஸ். கணக்கு சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் பிம்பத்தின் தூரம் Vயும் பிளஸ்ல வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா பிம்பம் ஒரு மெய் பிம்பம், அது லென்ஸோட இன்னொரு பக்கத்துல உருவாகிருக்குன்னு அர்த்தம். சரி, தேர்வுக்கு முன்னாடி கடைசி நிமிஷத்துல எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக ஒரு சிம்பிளான சீட் ஷீட் மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். முக்கியமான எல்லா தகவலும் இதுல இருக்கு. இது குவிலென்ஸுக்கான சீட் ஷீட். இதுல பொருளை எங்க வச்சா பிம்பம் எங்க கிடைக்கும், என்ன சைஸ்ல இருக்கும், அது மெய்பிம்பமா இல்ல மாய பிம்பமா, எல்லா டீடைல்ஸும் இருக்கு. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குழி லென்ஸுக்கு விஷயம் இன்னும் சிம்பிள். நீங்க பொருளை லென்ஸ்க்கு முன்னாடி எங்க வச்சாலும் சரி, பிம்பம் எப்பவுமே மாய பிம்பமா நிமிர்ந்த பிம்பமா பொருளை விட சின்னதா தான் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸி. இப்போ பாருங்க, உங்ககிட்ட எல்லா கருவிகளும் இருக்கு, விதிகள் தெரியும், கணக்கை எப்படி சால்வ் பண்ணணுங்கிற திட்டமும் இருக்கு. நீங்க இயற்பியல் தேர்வில கலக்க தயாரா இருக்கீங்க. இனி தேவை நல்ல பயிற்சி மட்டும்தான். நம்பிக்கையோட பிராக்டிஸ் பண்ணுங்க, நீங்க நினைச்ச மார்க்க கண்டிப்பா வாங்குவீங்க. ஆல் தி பெஸ்ட்.